உண்மையோடு காத்திருங்கள், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் யாக்கோபு நமக்கு அறிவுரை வழங்குகிறார். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவான் மெசியாவை கண்டுகொண்டதின் மகிழ்ச்சியில் தம் சீடர்களை உறுதி செய்ய அனுப்பி வைக்கின்றார். இறைவாக்கினரை விட மேலானவர் என்றும் மனிதராய் பிறந்தவர்களில் மிகப்பெரியவர் என்றும் தன் முன்னோடிக்கு புகழ் மாலை சூட்டுகிறார். ஆம் அன்பர்களே, யோவானைப் போல் மேசியாவை கண்டுணர்ந்து கரடுமுரடான பாதையை வெற்றிகரமாக கடந்து அவர் தரும் நிலைவாழ்வை மகிழ்ச்சியோடு நோக்கி பயணிக்க அவரின் உடனிருப்பை தேடி வேண்டி இத்திருப்பலியில் செபிப்போம், தேடுவோம். நம் தேடலும் தேடுபொருளும் மெசியாவானால் மகிழ்ச்சியே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஷாரன், சாம், ராய்ச்சல், பிரியராஜ், டேனியல், சதீஷ் மற்றும் டேவிட் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், திருமண நாளெல்லாம் கொண்டாட டோமினிக், லில்லி 27ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி எதிராக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற இவர்களுக்காக விக்டர், வெரோனிகா 26ஆம் ஆண்டு திருமண நாள் சிறப்பான வாழ்த்துக்கள். மேலும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருவாளர் விக்டோரியா மற்றும் கல்வின் ஜெனி, லாரன்ஸ் பிரிண்டோ ஆகியோர் இத்திருப்பலி நன்றி திருப்பலியாகவும், ஃபார் த குட் ஹெல்த் ஆஃப் த சதானா
அண்ட் சவுந்தர் பாண்டியன் அண்ட் ஜோசப் ரிச்சர்ட் அவர்களுக்காகவும், மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்டு ஜெய்சி பெத்ரின் செலஸ்டின் பெர்னாண்டோ கிறிஸ்டி அமலராணி பிரான்சிஸ் குழந்தை அம்மாள் லூது மேரி என்கிற கஸ்தூரி ஆரோக்கிய மேரி அருள்தாஸ் ஸ்டீவ் ஜோன்ஸ் லூத்ராஜன் மகிமை சுவாமிநாதன் மலையப்பன் ஆரோக்கிய செல்வி 16ஆம் நாள் நினைவு ஆகியால ஆண்மலை பாற்றி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கும் அன்புக்குரிய ஒளி நம்முடைய திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். 4 மெழுகுத்திரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறது இல்லையா? நம்பிக்கை, அதைத் தொடர்ந்து நம்முடைய அன்பு, அதைத் தொடர்ந்து அமைதி, இன்றைக்கு மகிழ்ச்சி ஞாயிறு. ஒவ்வொரு கேண்டிலும் இறைவாக்கினர் மெழுகுத்திரை பல இறைவாக்கினர் இயேசுவின் வருகைக்காக தயாரித்தார்கள். பிறகு பெத்லகேம் கேண்டில், இன்றைக்கி ஷெப்படி கேண்டில் ஆகிய எப்படி இடையர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சலிக்கு, அதில் பிங்க் கலர் மகிழ்ச்சி நாள். அதனால தான் பல பேர் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்திருப்பது எல்லாம் ஒரு அழகான விஷயம். மகிழ்ச்சி ஞாயிறு நாம் கொண்டாடுவோம். மெழுகுத்திரைகளை ஏற்றி நாம் இந்த நாளை சிறப்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் இறை மக்களே, நாம் இருப்பதும் ஓடுவதும் இயங்குவதும் செயல்படுவது எல்லாம் மகிழ்ச்சிக்காக. அந்த மகிழ்ச்சியை கடவுள் வழங்குகிறார். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி தான், ஆலயம் என்றாலே மகிழ்ச்சி தான், ஆண்டவர் என்றாலே மகிழ்ச்சி தான். ஆக என்னாலும் மகிழ்வோடு மனநிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ அற்புதமான இந்த மகிழ்ச்சி ஞாயிறுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற திருப்பலியில் கலந்து கொள்வோம். உங்களை எல்லோரையும் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்று திருப்பலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் பிறப்பின் பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் அது மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும்
இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டுதலோடு என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். மற்றும் இந்த திருப்பலியானது பி மேரி அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் வெகு சிறப்பாக அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். முதல் வாசக முன்னுரை. எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு திரும்பும் இஸ்ரேலரின் மனநிலையை பிரதிபலிக்கின்றது. யாவே கடவுள் பாழ்நிலங்களை சோலையாக மாற்றுகிறார், நலிவுற்றோரை புது பலன் பெற வைத்து பயணிக்க வைக்கிறார். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர், பெரும் மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் மலர்ந்திருக்கும். மெசியாவை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் எசேயாவின் இவ்வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார்.
காக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசக முன்னுரை. பயிர் செய்வோர் எப்படி பொறுமை காத்து காலம் கனியும் வரை காத்திருந்து தம் உழைப்பின் பயனை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைவாரோ, அதேபோல் நாம் ஆண்டவரின் வருகைக்கு நம் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொள்ள அறிவுரை கூறும் திருத்தூதர் யாக்கோபு, நடுவர்கள் வந்து விட்டார்கள். எனவே நிலைவாழ்வை காத்துக்கொள்ள நம்பிக்கையோடு பயணியுங்கள் என்று விடுக்கும் மகிழ்ச்சியின் அழைப்பிற்கு கவனமுடன் செவிமடுப்போம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெஸ்ஸியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார்.
அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறை வாக்கினரையா? ஆம், இறை வாக்கினரை விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இறைவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இல்லையா, மீண்டுமாக இந்த ஞாயிறு திருப்பலி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பலம் ஆக கடந்த 6 நாட்களாக நமக்கென்று வேலைகள், பரபரப்பு, பதற்றம் ஆகிய நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் இருந்தாலும் மீண்டும் 6 நாட்கள் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் புத்துயிரையும் புது தெம்பையும் புதிய 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 எண்ணங்கள் எல்லாம் தருவது தான் இந்த ஞாயிறு திருப்பலி. ஞாயிறு திருப்பலி என்பது ஒரு மிகப்பெரிய ஆசை. அதில் இன்றைக்கு மகிழ்ச்சி ஞாயிறு, சண்டே ஆஃப் த ஜாய். லத்தீனில் கௌதாத்தே சண்டே என்று சொல்வார்கள். கௌதாத்தே என்றால் மகிழ்ச்சி ஞாயிறு. இன்றைக்கி திரு அவை பாருங்கள், உலகம் முழுவதும் திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறை கொண்டாட நாம் எல்லோரும் அழைக்கிறார். மகிழ்ச்சி ஞாயினுடைய அடையாளம் தான் இந்த பிங்க் கலர். பிங்க் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். நிறைய பேர் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் வர முடியும்னு சொல்ல முடியாது. ஆக இருந்தவர்கள் அதை நினைவுபடுத்தி நீங்கள் அழகாக உடை உடுத்தி கொண்டு வருவது மிகுந்த பாருங்கள், திருப்பலி உடையும் பிங்க் கலர் தான். ஆகவே இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய மகிழ்ச்சியை நாம் ஓடுவது, திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, நாம் ஓடுவது, இயங்குவது, பேசுவது, நகர்வது, உரையாடுவது எல்லாம் எதற்காக? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அந்த மகிழ்ச்சியை கடவுள் வழங்குகிறார். அந்த நிறைவான, நிம்மதியான, முழுமையான அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் வழங்குகிறார். கடவுள் வழங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள, கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி தான். நத்திங் பட் த கிறிஸ்மஸ் இஸ் அ ஜாய், எ செலிப்ரேஷன் ஆஃப் த ஜாய். இயேசுடைய பிறப்பு ஆயிரம் கஷ்டங்கள். யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு துன்பங்கள் இல்லை? யாருக்கு வழிகள் இல்லை? எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் மத்தியிலே ஆயிரம் வழிகள், காயங்கள் மத்தியிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்வோட மனநிறைவோடு செல்ல மகிழ்வித்து மகிழ்தான் அற்புதமான இந்த ஞாயிறு. ஒரு கிளாஸு, அந்த கிளாஸில் ஒரு டீச்சர் உள்ளே போனாவே ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா மதியும் இந்த பையன் மட்டும் சிரிச்சுட்டு இருப்பான். டீச்சர் கூப்பிட்டு, ஏன்னா நான் உள்ளே வரும்போதெல்லாம் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. நீங்கள் தானே சொன்னீங்க துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு. அதனால் டீச்சர் அவன் துன்பமாக நினச்சிக்கிறான். அப்படி அல்ல, அந்த அர்த்தத்தில் அல்ல. மகிழ்ச்சி என்பது ஒரு அழகான ஒரு நிறைவிலே மகிழ்ச்சி ஞாயிறை அற்புதமாக கொண்டாட திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு உங்களை எல்லோரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை உற்சாகத்தோடு நாம் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய இறை வார்த்தை எப்படியெல்லாம் நாம் மகிழ்வோடு மனநிறைவோடு இருக்க பல சிந்தனைகளை திறக்கின்றன, பல சிந்தனைகளை உடைக்கின்றன, உள்ளத்தை ஊடுருவ நம்முடைய வாழ்வியல் தொடர்புடைய அற்புதமான இறைவனுடைய வார்த்தைகள் அமைகின்றன. 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி 1989ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மான்செஸ்டர் என்ற ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி வாழ்ந்தார். அந்த பெண்மணி பெயர் பேட்ஷூட் என்பது பெண்மணியுடைய பெயர். அந்த பெண்மணி நல்லா தான் போயிட்டுருந்தது வாழ்க்கை. கணவன், 2 பிள்ளைங்க, எவ்ரிதிங் கோஸ் வெல், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும்போது திடீரென்று அந்த பெண்மணிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பூகம்பம். என்னவென்றால் கேன்சர், புற்றுநோய். ஆகையால் மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு
இன்னும் 6 மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. சில பேர்லாம் நான் இங்கே குடும்ப கார்டெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் ஐ ஹேட் அ கேன்சர், ஐ வாஸ் ஹேவிங் கேன்சர், நவ் ஐ ஃபீல் பெட்டர். இட்ஸ் அ பிக் டிசீஸ் இல்லையா, மிகப்பெரிய ஒரு, அதுவும் பெண்களுக்கெல்லாம் நிறைய ஆகையால் பல பேருக்கு, ஆண்கள் பெண்கள் ஆகையால் மிகப்பெரிய ஒரு கொடூரமான நோய் புற்றுநோய் என்பது இல்லையா. இந்த பெண்மணி பேட்ஷூட்டுக்கு மருத்துவர் சொல்லிவிட்டார்கள் 6 மாதம்தான் உயிரோடு இருப்பது. சற்று கேட்கின்ற பொழுது பதற்றம், தயக்கம், கவலைகள் இருந்தாலும் பிறகு இந்த பெண் தனக்குள் சொல்லிக்கொள்ள, நிச்சயம் என் ஆண்டவன் கைவிட மாட்டார், கடவுள் என்னை இந்த நோயிலிருந்து தொடர்ந்து ஜெபிக்கிறாள். அதே நேரத்தில் நான் ஏதாவது புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அவள் ஆசையோடு நிதி திரட்ட ஆரம்பிக்கிறார். பிறகு நாட்கள் நகர்கிறது, வாரங்கள் ஓடுகிறது, மாதங்கள் 1, 2, 3. ஆனால் இந்த நிதி திரட்டுவதை நிறுத்தவும் இல்லை, கடவுள் வைக்கிற நம்பிக்கை நிறைந்த ஜபத்தையும் அந்த பெண் நிறுத்தவும் இல்லை. ஏறக்குறைய 5 மாதத்திற்கு பிறகு போதுமான நிதியும் வருகிறது. அந்த நிதியை வைத்து இந்த பெண்மணி பேட்ஷூட் ஒரு அற்புதமான கருவியை, புற்றுநோய் வருவதற்கு முன்பாக அந்த புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கான கருவியை வாங்கி ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டல் என்ற ஹாஸ்பிட்டல் அவள் கொடுக்கிறாள். பிறகு அது பல பேருக்கு பயனுள்ள வகையில் அமைகிறது. பிறகு அடுத்த 6 மாதமும் நகருகிறது, ஒன்றுமே நடக்கலை, நிறைவாக வாழ்கிறார். பிறகு 7வது மாதம் 8வது மாதம் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தால் புற்றுநோய்க்கான அறிகுறி ஒன்று கூட இல்லை. அப்பொழுது அந்த மருத்துவர்கள் ஒருவர் சொல்லுகிறார், உங்கள் நல்ல எண்ணமும் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையும் தொடர் ஜபமும் தான் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். ஆக அன்புக்குரிய அந்த பேட்ஷூட் பெண்மணி பாருங்கள், நல்ல எண்ணம், கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை தான் நிடோழி காலம் வாழ்கிறாள். ஆக இன்றைய நாள் பாருங்கள், அற்புதமான மகிழ்ச்சியின் ஞாயிறு, திருவருகை காலத்துடைய 3வது மகிழ்ச்சி. ஆக வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா என்னும் கிறிஸ்து உடல் நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான செய்தியாக இந்த நாளுடைய இறை வார்த்தை அமைகிறது இல்லையா. இயேசுடைய பிறப்பு விழா நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையின் திருவிழா, மகிழ்ச்சியின் விழா. ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது, அந்த ஆங்கில புத்தகத்தின் பெயர் தெரியுங்களா, ரொம்ப அழகான புத்தகம், சேஸ் அ லயன். சேஸ் அ லயன் அப்படின்னா அதாவது சிங்கத்தை துரத்துங்கள். எழுதியது மார்க் பேட்டர்சன் என்பவர் எழுதிய புத்தகம், ஒரு மறைபோதகர். அவர் எழுதிய ஒரு புத்தகம், அமெரிக்க எழுத்தாளர். அவர் எழுதிய அந்த புத்தகம், வழக்கமாக சிங்கம் உங்கள் முன்பாக வந்தால் என்ன பண்ணுவீங்க, சிங்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சிங்கம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி சிங்கம் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க, டேட்ஸ் சாப்பிட்டு இருப்பீங்களா, ஏன்னா சிங்கம் லைன் டேட்ஸ் அதை வச்சு நம்ம ஏதாச்சும் மடைக்கலான்னு வழக்கமாக என்ன பண்ணுவோம், பயந்து ஓடுவோம், இல்லைன்னா 4 பேரை வச்சு துரத்தி அடிப்போம். ஆனால் இவர் சொல்கிறாரு, அந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, சேஸ் அ லயன், சிங்கத்தை துரத்துங்கள், சிங்கத்தை துரத்துங்கள் அப்படின்னா அந்த சப்டைட்டில் ஒன்று கொடுக்குறாரு. சப்டைட்டில், இஃப் யுவர் ட்ரீம் டசன்ட் ஸ்கேர் யூ தென் இட் இஸ் டூ ஸ்மால். உங்கள் கனவு உங்களை அஞ்சு நடுங்க செய்யவில்லை என்றால் அந்த கனவு மிக சிறியது. ஆகவே கனவை சிங்கம் போல் காணுங்கள். உங்கள் கனவு, உங்கள் திருமண வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கனவை சிங்கம் போல் காணுங்கள். அந்த சிங்கத்தை நீங்கள் துரத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவை துரத்துங்கள், கனவை நோக்கி பயணிங்கள் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம், ஏசாயா ஒரு பெரிய கனவு காண்கிறார். பெரிய கனவு, அற்புதமான கனவு. இந்த கனவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரீம் அபவுட் த ஃப்ரம் த ப்ராஃபட் ஏசாயா. ரொம்ப அழகான கனவு, இயேசுனுடைய மெஸ்ஸியாவுடைய வருகை குறித்து கனவு. இந்த கனவு என்னவாக, எப்படி என்றால் ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னது, பாழ்வெளியும் பாலை நிலமும் ஒரு நாள் அகமகிழும், பொட்டல் நிலங்கள் எல்லாம் என்னது அக்களிப்பால் மகிழும், லீலி போல் பூத்து கிளங்கும். எது, பொட்டல் காடு, தரிசு நிலங்கள் எல்லாம் என்னது ஒரு நாள் லீலி போல் பூத்து கிளங்கும். ஆக கனவுக்கு எல்லையிலேயே பயங்கரமான கனவு. ஒரு நாள் எல்லாம் மாறும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், நடக்க முடியாதோர் நடப்பர், ஆக சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர், ஏழைகளுக்கு நற்செய்தி எல்லாம் அறிவிக்கப்படும். ஆகவே therefore rejoice, அகமகிழுங்கள், அக்களிப்பாய் இருங்கள் என்று
மெஸ்ஸியாவுடைய வருகையை அற்புதமாக கனவு காண்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சேஸ் அ லயன், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தவன் லயன் போல, சிங்கம் போல படையெடுத்து கொண்டு வந்தாலும் நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையை சொல்லித் தருவது தான் இதனுடைய முதல் வாசகம். ஆகவே உங்கள் கனவெல்லாம் பெரிதாக வைத்து அந்த கனவை நோக்கி நீங்கள் துரத்தி கொண்டு உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய நம்பிக்கையால், இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கையை கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்றெல்லாம் இன்றைய நாளுடைய அற்புதமான இயற்கை. மனிதர் மட்டும் கனவல்லையே, இயற்கை கூட ஒரு மிகப்பெரிய கனவு. ஆகையால் இப்படியாக இயற்கையோடு இணைந்து ஆண்டவருடைய பிறப்பு விழாவை, நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கனவுகளை நோக்கி நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழதான் அற்புதமான ஒரு அழகான சிந்தனை. முதல் வாசகம் இந்த நாளுடைய நற்செய்தி யோவானை பற்றி. யோவான், திருமுழுக்கு யோவான் இஸ் a hero of the season of the Advent. இல்லையா, அவரை திருமுழுக்கு யோவான் தான் நம்முடைய திருவருகை காலத்தினுடைய கதாநாயகன். அவரை பற்றி ஒரு அழகான குறிப்பு. திருமுழுக்கு யோவானுக்கே ஒரு ஐயம் வருகிறது, ஒரு சந்தேகம். என்னது? அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கிறார். அப்போ தன்னுடைய சீடரிடம் சொல்லி இயேசுவை நோக்கி அவர்தான் மெஸ்ஸியாவா அல்லது வேற யாராவது நாங்கள் எதிர்பார்க்கணுமா என்று கேட்டுட்டு, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்வதையும் நான் சொல்வதையும் செயல்களால் பார்க்க, அதவே சொல்லுங்க. பார்வையற்றோர் பார்க்கின்றனர், நடக்க முடியாதவர் நடக்கின்றனர், சிறைப்பட்டோர் விடுதலைப்படுகின்றனர். ஆகவே எதை நீங்கள் ஆக என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்லி பாருங்க. திருமுழுக்கு யோவானுக்கே ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட், இல்லை ஸ்கெப்டிக்கல் மைண்ட், சந்தேகம். அது எல்லாருக்கும் கடவுளோடு நெருங்கி, ஆக இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் கடவுளோடு நெருங்கி இருக்கின்ற போது பல ஐயங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வருகின்ற போது கடவுளுடைய உடனிருப்பை குறித்த ஐயங்கள். ஆனால் ஆண்டவர் அழகாக என்ன சொல்கிறார்? என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக எந்த தயக்கமும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு பார்த்து கொள்வார். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழதான் அற்புதமாக திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான பாடத்தை ஆண்டவன் சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்வோ தாழ்வோ, நம்முடைய வாழ்க்கையில் மேடுகள் பள்ளங்களுக்குள்ளே ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோஸ் இன் எவ்ரி டே, எவ்ரி ஒன்ஸ் லைஃப், either rich or a poor. இல்லையா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் there will be a scale, இல்லையா, ups and downs will go on every day. வாழ்வும் தாழ்வும் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் கடவுள் மேல் நாம் நம்பிக்கை உடையவர்களாக எப்பொழுதும் வாழ வேண்டும். that is a beautiful message. அதுதான் மிகப்பெரிய செய்தி. நம்ம வாழ்க்கையில் வாழ்வோ தாழ்வோ அந்த ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறார், மகிழ்வோடு மனநிறைவோடு. ஹிட்லருடைய சமயத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வு. ஹிட்லர் யூதர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாசி கேம்ப் என்று சொல்வார்கள், அந்த சித்திரவாதை முகாமில் போட்டு நிறைய பேரை கொலை செய்கிறார். அந்த சித்திரவாதை முகாமிலிருந்து ஒரு கைதி தப்பித்து ஓடுகிறான். படை வீரர்கள் துரத்தி செல்கிறார்கள், ஹிட்லருடைய படை வீரர்கள் துரத்தி செல்கிறார்கள். பிறகு இந்த கைதியானவன் ஒரு குகைக்குள்ளாக ஒளிந்து கொள்கிறான். படை வீரர்கள் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. திரும்பி போகின்ற வழி திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. என்னவென்று கிட்ட போய் பார்த்தா இந்த கைதி ஒரு பாறையின் மேல் மோதி அங்கு உயிரை இழந்து இருக்கிறான். அப்போ ஒரு வார்த்தையானது பாறையின் மேல் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த கைதி எழுதியிருக்கிறான். அவன் என்ன எழுதியிருக்கிறான்னா, சூரிய ஒளியை நான் பார்க்க முடியவில்லை என்றாலும் சூரியன் இருக்கிறது என்று என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. உண்மையான அன்பு என்னால் உணர முடியவிட்டாலும் இந்த உலகத்தில் உண்மையான அன்பு இருக்கிறது என்று என்னால் நம்பாமல் இருக்க முடியாது. அதே போல என் வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும், கடவுள் எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்தாலும் கடவுள் இருக்கிறார் என்பதை என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. எவ்வளோ அழகான வார்த்தையிலே அந்த படை வீரர்கள் அதை படித்துவிட்டு அவர்கள் மனம் மாறுகிறார்கள். ஆகையால் அன்புக்குரியவர்களே, 1000 துன்பங்கள் துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், ரொம்ப அழகாக ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9 இவ்வாறு சொல்லும், இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு நம்புவோர் மீட்பை பெறுவர். ஆக கடவுள் மேல் நம்பிக்கை உடையோர் மீட்பை நாம் பெறுவோம். ஆக அன்புக்குரியவர் வாழ்க்கையில் 1000 வலிகள், காயங்கள், வாழ்வும் தாழ்வும் இருந்தாலும் கடவுள் மேல் நான் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை. எஸ், ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி ஆன் ஜீசஸ். டுடே ஐ லீவ், டுடே ஐ எக்ஸிஸ்ட், டுடே ஐ ஜம்ப், டுடே ஐ வாக். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், இட்ஸ் அ காட்ஸ் ஃபெய்த். கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். இறுதியாக இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் என்ன தெரியுங்களா? பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அவசரப்படாது. இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் இல்லையா? தானத்தில் சிறந்த தானம் எது? மதியானமா? தானத்தில் சிறந்த தானம் நிதானம். பொறுமையாக இருங்கள், உங்கள் துன்பங்களை கண்டு பொறுமையாக இருங்கள்.
1000 கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும். பி பேஷண்ட். ரொம்ப அழகான வார்த்தையில பொறுமையாக இருங்கள். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து பொறுமையாக உங்கள் வாழ்க்கையை துன்பத்தின் மத்தியில் ஊக்கத்தோடு பொறுமையாக இருங்கள். எவ்வளோ நீதிமொழி புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லும், வலிமையானவர்களை விட பொறுமையானவர்கள் மேலானவர்கள். நீதிமொழி புத்தகத்தில் வரக்கூடிய வார்த்தை, வலிமையானவர்களை விட பொறுமையானவர்கள் மேலானவர்கள். பொறுமை அழகாக உயர்த்தும். பொறுமை நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு வழங்குவார். பொறுமை இல்லை என்றால் நாம் நிறைய ஆசீர்வாதங்களை இழப்போம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருவர் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறார். அங்கே ஃபைலில் உட்காந்து, அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் உட்காந்து ஃபைலில் ரொம்ப பிஸியாக இருக்க, ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், உள்ளே வரலாமான்னு இவர் கேட்குறாரு. ஐம் ஸோ பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்போ அவர் வெளியே வந்து சொல்கிறேன், நான் டொனேஷன் கொடுக்கறதுக்காக போகிறேன், அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிறார் அப்படி. பாருங்கள், அந்த ஒரு அன்பளிப்பை கூட பொறுமை இல்லாமல் அந்த நபர் ஃபைலை பார்த்து நபர் இழக்கிற ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம பொறுமை இழந்தால் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழப்போம். ஆக நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி அகல பெற்றோர்கள், நம்ம வாழ்க்கை நிறைய பொறுமைகளோடு நிதானத்தோடு நம் வாழ்க்கை வாழ அற்புதமான சிந்தனைகள் இன்றைய நாள் இறைவன் மேல் நம்பிக்கையும் மகிழ்வோடு மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நகர்த்தி செல்வோம். அந்த ஆண்டவர் நிறைவாக நம்முடைய பொறுமை நிமித்தமாக கட்டாயம் அதற்குரிய பதிலை ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து மகிழ்ச்சி ஞாயிறை உடையில் மட்டுமல்ல உள்ளத்தில் நாம் கொண்டாடுவோம். வருகின்ற நாட்கள் இயேசுவின் பிறப்பு விழா அழகான ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக மாறுவதாக. எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். வருகைக்காக பொறுமையோடு காத்திருப்பது. கேள்வி எழலாம், எவ்வளவு நாள் நாம் பொறுமையாக இருப்பது? 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. ஒரு விவசாய பாருங்கள், அவன் பயிரிட்டு விட்டு முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் காத்து கொண்டே இருப்பான். அவ்வளவு பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் முன்பாக படைத்து நம்பிக்கையோடு வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். பல பொது தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை அகமகிழ்வின் ஞாயிறாக கொண்டாடுகிற திரு அவையோடு இணைந்து திருத்தந்தை லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களுக்காகவும் இறை மக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். வரவிருப்பவர் தாம்தான் என்பதை தமது செயல்கள் மூலம் கண்டு உணரலாம் என நற்செய்தியில் எடுத்துரைக்கும் இயேசுவை பின்பற்றி திரு அவையானது தனது சான்று பகரும் வாழ்வால் இயேசுவின் வருகையை பறைசாற்றிட உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
திருப்பலகை கால வளையத்தின் 3ஆம் மெழுகுதிரியை மகிழ்ச்சியின் மெழுகுதிரியாக ஏற்றுகிற இந்த நாளில் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு இந்த பூவுலையில் மெய்ப்பட வேண்டுமென்று அமைதி, நீதி, சமத்துவம் செழிக்கும் பூமியாக இந்த வையகம் விளங்கிட உலகின் தலைவர்களும் எம் நாட்டின் தலைவர்களும் உலக மக்கள் யாவருமே உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். பயிரிடுபவரை முன்மாதிரியாய் நிறுத்தி யாக்கோபு சுட்டிக்காட்டுகிற துன்பத்தை தாங்குதல், பொறுமையை கடைபிடித்தல் ஆகிய நற்குணங்களில் நாங்கள் வளர வரம் வேண்டும். அதே வேளையில் சமீபத்திய புயல் மற்றும் கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வில் அரசு தரும் இழப்பீடுகளை தாண்டி நீர் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறையின்றி வாழ வழி பிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்ற முதல் வாசக அறைகோவலுக்கு செவிசாய்த்து இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவருக்கு உற்சாகம் தந்து இயலாதவர்களுக்கு உதவுபவர்களாக திகழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு உண்மையிலே தயாரிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள். கண்களை மூடுவோம், செபிப்போமா. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் பேசுவோம். நாம் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வந்தோமா, ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்கின்றோமா? இன்றைக்கி மகிழ்ச்சி ஞாயிறு இல்லையா? ஆக எத்தனை பேர் வாழ்க்கையில் நாம் ஆயிரம் வழிகளோடு துன்பங்களோடு இருக்கின்றோம். எத்தனை கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள், எத்தனை தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல், எத்தனை மனிதர்கள் படுத்த படுக்கையாக நோய்களால் அவதிப்படுபவர்கள், எத்தனை மனக்கசப்புகள், மன வலிகள், கணவனால் 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் கணவனுடைய புரிதல் இல்லாமல், மனைவினுடைய சரியான அன்பு இல்லாமல், பெற்றோருடைய ஒரு முறையான வளர்ப்பு இல்லாமல், பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைக்கக்கூடிய அந்த மதிப்பு இல்லாமல், எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஆயிரம் கஷ்டங்கள் நம்ம மனசுக்குள்ளாக போய்கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய அழகான இந்த மகிழ்ச்சி ஞாயிறு அதற்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. நிச்சயமாக கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு ஆசிரும் வாழ்வும் என்ற செய்தியை 1000 அர்த்தங்கள் நிறைந்த வாழ்க்கையாக நமக்கு மாற, வலிகள் காயங்கள் மத்தியில் வாழ்வோ தாழ்வோ அது இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு ஆசீர்வாதம். நமக்கென்று பல கனவுகள், பல துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் சிங்கம் போல் துரத்தக்கூடிய அந்த மனநிலையை, வலிமையான மனநிலையை, இது நோக்கி நாம் போராடக்கூடிய அந்த மனநிலையை இறைவன் நமக்கு வழங்கிட பொறுமையாக, அவசரமும் பதற்றமும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக நம்முடைய குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு அமைய எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் சார்பாக இருக்கிறார், செவிசாய்க்கின்ற இறைவனாக இருக்கிறார். நிச்சயம் அவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கையினால் மரணத்தை கூட நாம் வெல்ல முடியும், நோய்களை கூட வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான இந்த மகிழ்ச்சி ஞாயிறு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக மாற, நாமும் மகிழ்வித்து மகிழ மனிதர்களாக மாற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்படும். உலகின் இறைவன் பற்றுகிறமாறு பறிக்கலைந்த அப்பத்தை பெற்றுள்ளத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை மக்கள் எங்களுக்கு வாழ்வதற்கும் அப்பமாக மாற்றுவது.
திருப்பலியில் பிறந்தநாள் கூட டேனியல் சதீஷ் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்ம அவருடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் மகிழ்ச்சி ஞாயிறை நாம் கொண்டாடி கடவுள் வழங்கக்கூடிய மகிழ்ச்சி மனநிறைவை நாம் பெற்று நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் அவ்வளோ ஒரு நிறைவோடு செல்ல கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக மதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகத் தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சு ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் நீர் எங்கள் திருமண குடும்ப துறவு வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதா. மகிழ்ச்சி ஞாயிறுடைய ஆசிரை ஆண்டவரிடத்தில் நாம் பெறுவோம். இயேசுவோடு இணைந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு. ஆகவே நம்முடைய குடும்பங்களில் திருமண வாழ்வில் ஆயிரம் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் வலிகள் காயங்கள் இருந்தாலும் இவற்றின் மத்தியில் நாம் எப்படியெல்லாம் மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்கின்ற சூட்சுமத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? வாழ்வோ தாழ்வோ கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் மகிழ்வு. பெரிய பெரிய கனவுகளை துரத்தி நிச்சயமாக வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்கின்ற அந்த நம்பிக்கையை இறைவன் ஆசீர்வதிக்க ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பொறுமை நிறைந்த வாழ்வு பெருமையான வாழ்வாக மாற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். வானக தந்தையே, நீர் மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்
உம்மை கையெழுத்தவோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தமது சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் அன்பான இறைவா, மகிழ்ச்சியின் காரண கர்த்தாவமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை, இங்கே குழுமிருக்கின்ற அத்தனை பேருமே தங்களுடைய கொடுக்கப்பட்ட இருக்கின்ற வாழ்வில் எப்போதும் மகிழ்வோடு மனநிறைவோடு மகிழ்வு வாழ்கின்ற மனிதர்களாக, மக்களாக, குடும்பங்களாக இவர்கள் வாழ்வெல்லாம் அமைய அருள்புரியும் வேண்டுகிறோம். வெகு சிறப்பாக இந்த திருப்பலியிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் கொண்டாடக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்களை ஆசீர்வதியும். சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிப்பவர்கள், நன்றெறிதலாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அத்தனை விசுவாசிகள், ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் நித்திய பேரொழியை வழங்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் சம்பாதிப்பதும் உரையாடுவதும் உறவாடுவதும் எல்லாம் மகிழ்ச்சிக்காக தான். அந்த மகிழ்வு மனநிறைவை கடவுள் வழங்குகிறார். வாழ்வோ தாழ்வோ கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான்
மகிழ்வு, மனநிறைவு. ஆகவே கரங்களெல்லாம் விரித்து அந்த ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்து கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்முடைய உழைப்பெல்லாம் கொடுத்து பொறுமையாக நிதானமாக வாழ்க்கை எடுத்துச் செல்ல போதுமான அருள் ஆசிரியர் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளாமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளித்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எஸ்ஏ அழகான கனவு காண்கிறார். சாத்தியமற்ற கனவல்ல, சாத்தியமுள்ள சத்தியங்களெல்லாம் கடந்த சத்தியமான ஆண்டவர் இயேசுவின் வருகை குறித்த கனவு. பாழ்நிலம் பாலைநிலமெல்லாம் அகமகழும், பொட்டல் காடுகளெல்லாம் நிச்சயம் லீலி போல் பூத்துக்குளும். அவ்வளவு நம்பிக்கை வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா இயேசுதான். அவரால் மாபெரும் மாற்றமும் அருளும் ஆசு. இதோ நம் ஆண்டவர் மெஸ்ஸியாவாக நம்ம எல்லோரையும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த, உள்ளத்தில் மகிழ்வும் இல்லத்தில் மனநிறைவு தந்து வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
யூபிலி ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை அம்புரோஸ் சந்தோஷ், தாய் மேரி சத்யா இவர்களின் மகன் ஐசக் சங்கீத் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோ வலன் நிரஞ்சன், தாய் மோனிகா வச்சலா இவர்களின் மகள் கிறிஸ்டினா மேரி கனிஷ்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய முதல் திருமண ஓலை நாம் வாசித்த மணமகன் ஐசக் சங்கீத். எங்கே இருக்கீங்க ஐசக் சங்கீத்? மற்றும் மணமகள் மோனிகா வட்சாலா இல்லையா? சாரி, பேர் என்ன? மேரி கனிஷ்கா, கிறிஸ்டியன் மேரி கனிஷ்கா. எங்கே இருக்கீங்க கனிஷ்கா? அங்கே இருக்கீங்க. ஆகையால் கனிஷ்காவுக்கும் ஐசக் சங்கீத் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது முதல் ஓலை. ஆகவே இந்த திருமணத்தில் தொடங்கி வைக்கின்றோம். நம்முடைய முதல் அறிவிப்பை சொல்லி கடவுளை எழுப்பி அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சி ஞாயிறு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சண்டே இல்லையா? ஜாய் ஆஃப் சண்டே. ஆகையால் ரொம்ப எல்லாரையும் பார்ப்பது கூடுதலான மகிழ்ச்சி. ஆகையால் சொன்னது போல் எல்லாரும் பிங்க் கலரில் வரவும் முடியாது, இருந்தாலும் வந்திருக்கீர்கள். அதை நினைவுபடுத்தி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி ஞாயிறை அற்புதமாக கொண்டாடுங்கள். கடவுள் இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி கடவுளை எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்லுவோம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த புனித லூக்காஸ் அன்பியம் ரொம்ப ஆர்வத்தோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள். ரொம்ப நன்றாக செயல்படுகிறார்கள். அன்பிய பொறுப்பாளரும் நன்றாக வழி நடத்துகிறார்கள். ஆகவே மிகுந்த நன்றியும் பாராட்டுக்களும் நம்முடைய புனித லூக்காஸ் அன்பியத்திற்கு சொல்லி நம்முடைய கடவுளை எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்கள், வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க விட வின்சென்ட் பால் சபையினர் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,100. கிறிஸ்மஸ் காலத்தை ஒற்றிய சில அறிவிப்புகள். முதல்மையில் நம்ம கிறிஸ்மஸ்க்கு மிகுந்த முக்கியமானது நம்முடைய இந்த மனசு தயாரிப்பு இல்லையா? ஆக அந்த தயாரிப்பை நன்றாக செய்ய வருகின்ற வெள்ளி சனி 2 மாலை பொழுது தியானம், 2 மாலை பொழுதில் மட்டும் தியானம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பங்கெடுக்க முயற்சிடுங்கள். கிறிஸ்மஸ் காலத்தையொட்டு திருவருகை காலத்தில் தியானம் 2 மாலை மிஞ்சி போனால் 5:45 8:15 வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 19, 20 பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை நமக்கு கன்ஃபெஷன் பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். பங்கெடுக்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். பிறகு இந்த கிறிஸ்மஸ் சேரிட்டி ரொம்ப நன்றாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய பேர் பல்காகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே தொடர்ந்து கொடுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பங்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இந்த கடந்த வாரங்களில் பார்த்தோன்னா சென்னை மயிலை நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த பணிக்குழு ஹெல்த் கமிஷன் ஒன்று இருக்கிறது. டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது நம்முடைய திருநங்கைகள் அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் பகிர்வு எல்லாரும் வரவழைத்து கிறிஸ்மஸ் பகிர்வு கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 170 திருநங்கைகள். ஜெண்டர்னு சொல்கிறேன் இல்லையா? மேல், ஃபேமில், டிரான்ஸ்ஜெண்டர். எத்தனை ஜெண்டர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பாப்பா, எத்தனை ஜெண்டர் இருக்கும்? இந்த ஈரா என்னது? அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிறகு க்ரீன் ரெவல்யூஷன்,
இந்த ஈரா என்பது இட்ஸ் எ ஜெண்டர் ரெவல்யூஷன் வேணும். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய படிப்புலேயே என்னுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. ஜெண்டர் எத்தனை ஜெண்டர் தெரியுங்களா? 100க்கும் மேற்பட்ட ஜெண்டர் இருக்கிறது தெரியுமா? சட்டல் டிஃப்ரென்சஸோடு இருக்கிறது. ஜெண்டர் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3 தான் நமக்கு தெரியும். மைனூட்டாக பல ஜெண்டர்ஸ் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஜெண்டர். ஜஸ்ட் இமேஜின். அதில் திருநங்கைகள் அவர்களெல்லாம் அழைத்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். 175 நாங்கள் நம்ம பங்கில் இருந்து கேட்டிருந்தாங்க, உதவி கேட்டிருந்தாங்க. நம்மளும் 200 துவரம்பருப்பு பாக்கெட்டும் 200 கிலோ, பிறகு 200 கிலோ எண்ணெய்லாம் அனுப்பி, இது போல் நிறைய விஷயங்கள் நிறைய கிராமப்புற பங்குகளிலிருந்து நம்மிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் கொடுக்கின்றோம். நீங்களும் தாராளமாக செய்யல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாம் அதை கொடுக்கின்றோம். தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு இன்றைக்கு சாயங்காலம் நமக்கு கேரல் சிங்கிங் காம்படிஷன். கேரல் சிங்கிங் யாருக்கு? 50 அன்பியம். அதை 14 ஜோனலாக பிரித்து நாம் நடத்துகின்றோம். ரொம்ப நன்றாக இருக்கும். கிறிஸ்மஸ் என்றாலே கேரல்ஸ் இல்லையா? கேரல்ஸ் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது. ஆகவே அந்த கேரல்ஸ் இன்றைக்கி சாயங்காலம் வாங்க, உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிறகு கேன்டீன் இருக்கும், பிறகு டிஃபன் கடையும் இருக்கும். வேணும் என்பவர்கள் அந்த நேரத்தில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு விட்டு அப்படியே நீங்கள் பார்க்கலாம். சாயங்காலம் 7:30 மணிக்கு கேரல் சிங்கிங் அன்பியத்திற்குள்ளாக அல்லது ஜோனலுக்குள்ளாக நடைபெறும் முயற்சி எடுத்து தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் வர அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு நன்றாக சாயங்கால பொழுது இரவு பொழுது ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் இங்கே நேரத்தை செலவழிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். நீங்கள் வந்தால்தான் அது இன்னும் நன்றாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் பரேடு நாம் போன வருஷம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டவருடைய அந்த குடிலை அழகாக காட்சிப்படுத்தி கொண்டு அப்படியே நாம் வளாகத்தை சுற்றி வந்தோம். தெருவுகளில் 1 மணி நேரம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு அது நடைபெறும். ஒரு அழகான கிறிஸ்மஸ் சாட்சிய பகிர்வு, விட்னஸிங் ப்ரொசஷன் இல்லையா? ஆண்டவருடைய பிறப்பு விழாவை எல்லோருக்கும் நாம் அறிவிக்கக்கூடிய நிகழ்விலும் பங்கெடுப்போம். கிறிஸ்மஸ் பகிர்வு நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பங்கு அளவில் கொடுக்கப்படும். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு பேரட் முடிஞ்ச பிறகு 4:30 மணிக்கு கொடுக்கப்படும். பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் குடில் நீங்கள்லாம் வீட்டில் நல்லா செய்வீங்க. அதற்கு உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் பதிவு செய்துவிட்டால் போட்டியில் பங்கெடுக்கலாம். கிறிஸ்மஸ் குடில் போட்டி அதற்காக பார்க்க வருவார்கள். அதனுடைய பெயர்களையும் பங்கு அலுவலகத்தில் வழங்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு வின்சடே பால் செகண்ட் சண்டே அவர்களுடைய சிறப்பு காணிக்கைக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஏழைகளுக்காக. பிறகு கேரல்ஸ், இந்த வாரத்தினுடைய கேரல்ஸ் எங்கெங்கே கேரல்ஸ் என்பது நாளைக்கு திங்கட்கிழமை புனித பர்னபாஸ், புனித அக்வினாஸ் அன்பியம், செவ்வாய்க்கிழமை புனித தோமையார், புனித யூஜின், புனித பேதுரு அன்பியம், புதன்கிழமை புனித யாக்கோபு, புனித பவுல் அன்பியம், புனித பெனவேந்தர், புனித மார்க்கு அன்பியம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை புனித பிரிட்டோ, புனித அந்திரேயா அன்பியம், சனிக்கிழமை புனித எலிசபெத், புனித மத்தேய அன்பியம், ஞாயிற்றுக்கிழமை புனித கிளாரா, புனித அன்னை திரேசாவுடைய அன்பியங்களில் கிறிஸ்மஸ் கேரலானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து அன்பிய கூட்டங்கள் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு புனித யாக்கோபு திரு ராணி அமிர்தராஜ் இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித சில்வஸ்டர் திரு பிரான்சிஸ் இருதய மார்சலினிஸ், பிறகு புனித அந்தோனியர் ஆலயத்தில் புனித அன்னம்மாள் அன்பிய கூட்டமும் நடைபெறும். அன்புக்குள்ளே தொடர்ந்து உங்கள் ஒருவருக்கும் நன்றியும். குறிப்பாக நம்முடைய பங்கிலே வெள்ளி விழா இந்த வருஷம் கொண்டாடக்கூடிய இந்த நாட்கள் திருவாளர் டோம்னிக் இருதராஜ் லில்லி திரேஸ் அவர்களை அன்போடு அழைப்போம். எங்கே இருக்குங்க? திருவாளர் டோம்னிக் மற்றும் லில்லி திரேசா. திருவாளர் டோம்னிக் அவர்கள் பங்கினுடைய அற்புதமான ஒரு ஆக்டிவ் மெம்பர். குறிப்பாக பார்த்தோன்னா அவர் இயற்கையில் எம்என்சி கார்பரேஷனில் வேலை செய்து நிறைய பேருக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். யாருக்குரிய மரியான் சைனுடைய ஆக்டிவ் மெம்பர், அவருடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். பிறகு நம்முடைய இங்கிலீஷ் லிட்டரேச்சரில் இருந்திருக்கிறார். தமிழ் கொயரில் இத்தனை வருஷம் 37 ஆண்டுகள் நம்முடைய பங்கு. பிறகு அதோடு பாரிஷ் கவுன்சில் செக்ரட்டரியாக பல பொறுப்புகளில் நம்முடைய பங்குக்கு நல்ல பங்களிப்பை கொடுத்த திருவாளர் டோம்னிக் அவர்கள் மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி. குவைட் ஹாப்பி டு செலிப்ரேட் வெட்டிங் இட்ஸ் நைஸ் அக்கேஷன் இல்லையா? திருமணம் குடும்பம் ஒரு அழகான இப்போ தான் அதே போல் நம்முடைய ஐசக் இல்லையா? ஐசக் தானே? ஐசக் மற்றும் கனிஷ்கா நீங்கள் தொடங்குகிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. வெள்ளி விழா காணுகிறீர்கள். திருமணம் குடும்பம் என்பதால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை வாழ்ந்து காட்டுவது மிகப்பெரிய கலை. உங்களுக்கு தெரியும், 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அங்கே திருமணம் பற்றிய வகுப்புகளை பிள்ளைகளுக்கு இறையல் மாணவர்களுக்கு எடுக்கின்ற பொழுது உங்களை தான் உதாரணங்களாக சொல்லி கொண்டிருப்பேன். நன்றாக வாழுங்கள், நீடோழி காலம் வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். பங்கு சார்பாக உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. வாழ்த்துக்களும் ஜெபங்களும் அன்னையின் அரவணைப்பில் பங்கு தந்தை
பங்கு மக்களுடைய ஆசீரும் வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை அவளுக்கு நாம் சொல்லுவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் 3வது ஞாயிறான இன்று நாம் மகிழ்ச்சி என்ற மெழுகுவற்றியை ஏற்றி இறைவனின் வருகைக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணத்தில் உங்களுடன் ஒரு அற்புதமான செய்தியை பகிர்வதில் எல்லையற்ற ஆனந்தம் அடைகிறேன். இந்த நாளில் நம் உள்ளங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பும் ஒரு நிகழ்ச்சிக்காக நாம் இப்பொழுது கூடியிருக்கின்றோம். கடந்த அக்டோபர் மாதம் நம் பங்கின் திருவிழாவின் போது நமது பாசமிகு பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் பாத்திமா அன்னை குறித்து ஒரு அற்புதமான பாடலை எழுதி கொடி இறக்கத்தின் போது நாம் அனைவரும் கேட்டு பரவசம் அடைந்தோம். அவரது ஆன்மீக எழுத்தாற்றலை எண்ணி நாம் பெருமை கொள்கின்றோம். அதுபோலவே இப்பொழுது நம் தந்தை அவர்கள் தூய ஆவியானவரின் புகழை பாடும் ஒரு புதிய பாடலை எழுதி அவரே பாடியும் இருக்கின்றார். நம் பங்கு தந்தையின் பன்முக திறமையை கண்டு நாம் வியக்கின்றோம். இந்த சிறப்புக்காக நாம் அனைவரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி நாம் இந்த நேரத்திலே தெரிவிப்போம். இந்த பாடலுக்கு தனது தெய்வீக இசைப்பணியை செய்தளித்த மரியாதைக்குரிய திரு ஜோசப் ஐயா ஸ்டுடியோ அவர்களுக்கும் நம் பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம் பங்கு தந்தையின் ஆன்மீக பணிக்கு மேலும் வலுவூட்ட மிக முக்கியமான ஒரு பணி தொடங்கப்பட இருக்கின்றது. தம் வசீகரமான ஆழமான மறைவுரைகளாலும் எளிமையான நற்செய்தி அறிவிக்கும் பணியாலும் எல்லோர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் நம் பங்கு தந்தையின் இந்த சிறப்பு மிகு பணிகள் மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கென ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கப்பட இருக்கின்றது. அந்த சேனலின் பெயர் அருளின் சிறகுகள், விங்ஸ் ஆஃப் கிரேஸ். இந்த அருமையான சேனலை தொடங்கிட உறுதுணையாக இருந்து அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் செய்தளித்த மதிப்புக்குரிய திரு சேவியர் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தந்தையின் நற்செய்தி பணி இந்த சேனல் வழியாக உலகம் முழுவதும் சென்று சேர இறைவனை வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது இந்த இனிமையான மற்றும் மகிழ்ச்சி ததும்பும் நல்ல நேரத்தில் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இங்கு திரண்டுள்ள அனைவரின் கரவொலியின் மத்தியில் இந்த புதிய அருளின் சிறகுகள் யூடியூப் சேனலையும் அவர் எழுதி பாடிய புதிய பாடலையும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதாவது பாடல் பாடுவது என்பது எனக்கு பெருசாக எனக்கு தெரியல. எழுதுன்னா எழுதிடுவேன். ஆனால் இந்த ஜோசப் அண்ணா இருக்கிறார் பாருங்கள், அவர் தான் திருவாளர் ஜோசப். அவர் அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணா எழுந்துருங்க, முன்னாடி வாங்க. அவர் பார்த்து என்ன நினச்சான்னு தெரில, நீங்களும் பாடலான்னாரு. அப்புறம் கூட்டு போய் பாட வச்சார். ஒரு 10 நிமிஷம் எழுதினேன், அதையும் கம்போஸ் பண்ணார். இப்போது அவர் எனக்காகன்றதை விட அவரை நம்ம பங்கு சார்பாக சிறப்பாக பாராட்டும். இந்த பாட்டுக்காக இல்லை, எனக்கு 35 ஆண்டு இந்த இசைத்துறையில் இருக்கிறார். அறுபத்தஞ்சு இக்னேஷியஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணது. பிறகு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, வருஷந்தோறும் இந்த வருஷம் மட்டுமே இன்றைக்கி அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா வேளாங்கண்ணி திருவிழா, 18 பாட்டும் அவருடைய கம்போசிஷன் தான். 18 பாட்டு அவருடைய கம்போசிஷன், மிகப்பெரிய விஷயம். வேளாங்கண்ணி நினச்சி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணுவார். சீக்கிரமாக கம்போஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு கம்போசிஷன், நிறைய பாடல்கள். ஆகையால் வந்து ரொம்ப அவரால் தான் இந்த பாட்டு அப்படி வெளியே வருது. கடவுளுடைய ஆசை அதுக்கு ஒரு சின்னதான். ஆகையால் திருவாளர் ஜோசப் அவர்களுக்கு ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். பங்கு சார்பாக நாம் எல்லோரும் அவருடைய பணி, இந்த பாட்டுக்காக அல்ல, அவர் அளப்பரிய செய்த பணிக்காக இப்பொழுது நாம் ஒரு பொன்னாடை அணிவித்து நாம் கௌரவிப்போம். கரவொலி எழுப்புவோம், மகிழ்ச்சியை தெரிவிப்போம்.
இப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் அருளின் சிறகுகள் யூடியூப் சேனலையும் அவர் எழுதி பாடிய புதிய பாடலையும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள். கரவொலி எழுப்பி இந்த நல்ல நேரத்திலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம்.
கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோமா? அனைவருக்கும் இந்த பாடல் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். எந்த ஒரு பணி தொடங்குவதற்கு முன்பாகவும் தூய ஆவியானவரிடத்தில் ஜெபிப்பது நமது மரபு. ஆகவே ஜெபிக்கும் பொழுது இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும், காண வேண்டும் என்றால் அருளின் சிறகுகள் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை அவர்களது பணி சிறக்க தொடர்ந்து இறைவனை வேண்டுவோம். நன்றி. மீண்டும் மறுமுறை திருவாளர் ஜோசப் அவர்கள் நன்றி. குறிப்பாக எடிட்டிங் செய்த திருவாளர் சேவியர் அவளுக்கு நன்றி. இந்த கோரஸ் நல்லா இருந்ததா? ரொம்ப அழகான கோரஸ் பாடியது நம்முடைய அருட்சகோதரி சௌமியா மற்றும் ஜெனிஃபர். கரவொலி எழுப்பி ஒரு பெருத்த வாழ்த்துக்களை அவளுக்கு நாம் சொல்லுவோம். அதேபோல் பாடகர் குழுவினர் உங்களுடைய உற்சாகத்திற்கும் தினேஷ் அவளுக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எழுத நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவம் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் விடுவித்த மது அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாதத்தில் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு மகிழ்வோடு நாம் செல்வோம். அம்மா தாயே, இங்கே குழுவிருக்கிற அத்தனை மக்களையும் ஆசிரும் இந்த நாளும் சரி, எதிர்கொண்டு வரக்கூடிய நாட்களும் சரி, உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரும் மகிழ்வோடு மன நிறைவோடு தங்கள் திருமண குடும்ப வாழ்வு எல்லாருடைய வாழ்வெல்லாம் ஆசிரும். அம்மா தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களையெல்லாம் வைத்து வழி நடத்துவீராக. இங்கே எல்லா மக்களும் மகிழ்வோடு மன நிறைவோடு ஆயிரம் வழிகளும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் மனசுக்குள்ளாக நிறைவோடு வாழக்கூடிய நம்பிக்கை நிறைந்த வாழ்வால் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
ஆமென்.